ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்களையும், இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்தது நேத்து ஜனவரி மாசத்துக்கான டைரி ஒய்ஓ ப்ரோக்ராம் நடந்தது. இந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்கள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோஸா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட போன்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு திருமலா.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வரும். இந்த வெப்சைட்ல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நமக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றது லைவா உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வந்து நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஒரு 4000 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் காட்டுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி, அதாவது இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட்டா முடிஞ்சது, அதனாலதான் 0 காட்டுது. நாளைக்கு காலையில நீங்க சாமி பார்க்கறதுக்கான தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், அதுக்கு அடுத்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கிடைக்கும். நீங்க நடைபாதையில போறீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டார்னா அங்கேயே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அலிப்பிரியில நடந்து போறீங்கன்னா பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட் மேபி ஏதோ அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 4000 சில்ட்ர சம்திங் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலைக்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 57,441 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8 to 10 மணி நேரம் நேரடி இலவச தரிசனம் ஆகுது. கீழே உங்களுக்கு இன்னைக்கு சேம் டேக்கான டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்க டைரக்டா போயிட்டு இந்த தர்ஷன் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்னால கிரௌட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகும். இதுவே நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷனுக்கான டைமிங் அப்டேட்டா இருக்கு. டெய்லியும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஓரளவுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டைம் அப்படின்றது இதுதான் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 2024ல நமக்கு ஸ்ரீவாரி தீர்த்த முக்கோடிகள் வந்து என்னென்ன டேட்ல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. ஜனவரி 25ஆம் தேதி ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி இருக்கு. பிப்ரவரி 24ஆம் தேதி குமாரதார தீர்த்தம், மார்ச் 25ஆம் தேதி தும்புர தீர்த்தம், மொத்தமா 3 தீர்த்தங்கள். ஸோ இந்த தீர்த்தங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாசம் 25ஆம் தேதி உங்களுக்கு ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்து நடந்த டைலி இஓ கிட்ட கேட்டிருக்கக்கூடிய பக்தர்களோட கேள்விகள், அதுக்கான பதில்களும், அதே மாதிரி முக்கியமான ஒரு சில தகவல்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். திருமலையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளோட ஒரு பகுதியா வந்து டீ கடைகள்ல மண்பாண்டங்களை பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி டிடிடியோட இஓ வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல இருந்து ஒரு பக்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கியூ லைன்ல 300 ரூபாய் தரிசனத்துக்கு போனோம், நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. நடைபாதைகள்ல நடந்து வரவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்டுக்கான ஒரு பிளேஸ் வந்து நீங்க வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும், வெளி மண்டபத்துல நிறைய சண்டை நடக்குது. அதே போல ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோயிலோட படிகள்ல இறங்கி வரும்போது வழுக்கி விழக்கூடிய அபாயமும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து ஐயோ என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க அதிகாரிகள் வந்து ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதாகவும், வெள்ளி வாயில்ல பக்தர்கள் மெதுவாக செல்ல அறிவுறுத்தி வருகிறோம். நடைபாதைகள்ல குளோபல் மருத்துவமனையால் நடத்தப்படக்கூடிய 3 முதலுதவி மையங்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமி கோவிலோட படிகள் வழுக்காமல் இருக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்றத இவரோட ஃபீட்பேக்கான ஒரு பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதத்துல நாங்க நன்கொடையாளர் பிரிவுல விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து முன்பதிவு செஞ்சிருந்தோம். புயலால எங்களால வர முடியல, திரும்பியும் நாங்க வந்து தர்ஷனுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்க கொடுப்போம் அப்படின்றத பதிலா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொரு சென்னையில இருந்து கால் பண்ண ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வயது வரம்பை 65ல இருந்து 60 குறைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. அதற்கு ஈயோ வந்து நாங்க அதை பத்தி கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்கிற கேள்வி வந்து, ஸ்ரீவாரி சேவை இணையதளத்துல லட்டு பிரசாதம் சேவையை நம்ம முன்பதிவு செஞ்சு ஆன்லைன்லயே வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அதையும் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு.
லட்டு பிரசாத சேவை வந்து தற்போது ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டு தரிசனத்துக்கு வந்திருந்தோம். சர்வ தரிசன பக்தர்களும் நாங்களும் ஒரே நேரத்துல ஒண்ணா வந்து அனுப்புனனால அந்த வரிசையில நின்னு சரி கடும் சிரமத்தை நாங்க வந்து எதிர்கொண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலளித்த ஐயோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைகுந்த கியூ வளாகம் 1ல 300 ரூபா தரிசன டிக்கெட் உள்ள பக்தர்களுக்கான வரிசையும் சர்வ தரிசன பக்தர்களுக்கான வரிசையும் சந்திக்குது. ஸோ இந்த கியூ லைன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வந்து இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கான ஏற்பாடுகள் சிறப்பா வந்து இருந்துச்சு அப்படின்றதும், அஞ்சனாத்ரியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க ஸ்டே பண்றவங்களுக்கு கீசரை வந்து ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டேங்குது. அன்னதானத்துல தூய்மை வந்து சரியா இல்ல. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னா, கீசர் பிரச்சனையை நாங்க வந்து அதை சொல்யூஷன் பாக்குறோம். அன்னதானத்துல தூய்மையை அதிகரிக்க ஊழியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அறிவுரை வந்து வழங்கிட்டு இருக்கோம். அதே போல வைகுண்ட துவார தரிசன நாட்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வரிசை வந்து கிடையாது. சாதாரண நாட்களுக்கு அவங்களுக்கு தனி வரிசை வந்து இருக்குன்றத பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரல அப்படின்றத தொடர்ச்சியா ஒவ்வொரு டெய்லி ஈவோலையுமே சொல்றாங்க. ஸோ இதுலயும் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க ஜிஎன்சில வந்து ரூம் எடுத்திருந்தோம், எங்களுக்கான காஷன் டெபாசிட் வந்து திரும்ப கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாரத்துல உங்களோட பணம் வந்து மீண்டும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து வரவு வைக்கப்படும். உங்களோட முகத்தை அடையாளம் காணும் திறன் சரியாக இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படும். உங்களுடன் பேசி பாதுகாப்பு வைப்பு தொகை திரும்ப பெற ஏற்பாடு நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரூம் புக் பண்றவங்க வெக்கேட் பண்ணும்போது ப்ராப்பரா யார் வந்து ரூம் எடுத்தீங்களோ அவங்களே போயிட்டு உங்களோட ஃபேஸை ரெகக்னிஷனை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன்ல நாங்க திருமண டிக்கெட் முன்பதிவு செஞ்சிருந்தோம். எங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கான இன்னொரு கல்யாணோற்சவ டிக்கெட்டை எங்களால தொழில்நுட்ப கோளாறு காரணமா முன்பதிவு செய்ய முடியல. அதாவது அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, மற்றவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க கல்யாணோற்சவத்துக்கு வந்து ஆன்லைன்ல திருமலையில இருக்கக்கூடிய லக்கி டிப் மூலமாவோ இல்ல வந்து உங்களுக்கான விருப்ப ஒதுக்கீட்டு கீழேயோ நீங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டைமும் வந்து லட்டுவோட தரத்தை பத்தியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, லட்டுகள் தரம் குறித்த போட்டி ஊழியர்களுக்கு நாங்க அடிக்கடி வந்து அறிவுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். தரமான நெய்யை பயன்படுத்துறோம். ஒரு நாளைக்கு 4 லட்சம் வந்து லட்டுகள் தயாரிக்கிறோம். திருமலையில தூய்மை குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தான் வர்றதாவும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒசூர்ல இருந்த ஒரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரிசையில நிற்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்க சிறப்பு ஏற்பாடு வந்து செய்யுங்க. அதே போல எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசனத்துக்கு 10 மணி நேரத்துக்கு மேல வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாம திருமலைக்கு நடந்து வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைகுண்ட பெட்டிகளில் ஆலோசனைகளுக்கு தனி பெட்டியை வழங்கவும், வைகுண்ட கியூ வளாகத்தில் பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கு மூத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து நீங்க அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு பதிலளித்த ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓராண்டுக்குள் நாங்க வந்து சாந்தி குழந்தைகளுக்காக சிறப்பு வரிசைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டன. பெட்டிகளில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரிசைகள்ல அனுமதிக்கப்படுறது இல்ல. எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கக்கூடிய பக்தர்கள் 2 முதல் 3 மணி நேரம் தரிசனம் செய்வார்கள். எஸ்எஸ்டி மற்றும் எஸ்சிடி டோக்கன்களுடன் கூடிய பக்தர்கள் ஒன்றாக வைகுண்டத்துல விடுவிக்கப்படுவார்கள். இரண்டுக்கும் தனித்தனியா அனுப்புறதுக்கான வரிசைகளுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி மற்ற விஷயங்களுக்கான சிறப்பான நடவடிக்கைகளை நான் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நாங்க புக் பண்ணிட்டு எங்களால அந்த டேட்டுக்கு வந்து தரிசனத்துக்கு வரல அப்படின்னா இன்னொரு நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க தரிசனத்துக்கு வர முடியல அப்படின்னா டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைன்னா சர்வ தரிசனத்துல நீங்க திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீவாரியை வந்து தரிசனம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். முன்பதிவு செய்தவர்கள் வர முடியாவிட்டால் ரூபாய் 300 சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்படும். அத்தகையவர்கள் 30 நாட்களுக்குள் திருப்பதி தரிசன டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுக்கணும். ஹோமத்தில் பங்கேற்கும் வீட்டு குழந்தைகளுக்கு ரூபாய் 300 தரிசன டிக்கெட் வழங்க வேண்டும். பெட்டிகள் வந்து காலியா இருக்கு, அதாவது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் காலியா இருந்தாலுமே மணிக்கணக்கில் கியூல வந்து நின்றுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்களின் புதுப்பிப்புகள் டிடிடி இணையதளத்துல கிடைக்கணும். வாரம் ஒரு முறை டிடிடியோட கால் சென்டர்ல இருந்து கருத்து எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகள்ல வந்து அது தொடர்பான ஏற்பாடுகள் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கக்கூடிய விடுதிகள்ல கீசர்கள் வந்து ப்ராப்பரா வேலை செய்யறது இல்ல. ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரும் பெண்கள்
பூக்களுடன் வரக்கூடாது என்ற விதியை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். தங்கும் விடுதிகள் அருகே காட்டுப்பன்றிகளோட நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பதிலளித்த ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்க விரிவா வந்து பார்க்குறோம். அது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்க ஏற்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பக்தர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் அதற்கான பதில்களும் இருக்கு. ஸோ இதுல நீங்க நினைச்ச கேள்விகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நேத்து சொன்ன டெய்லி ஈஓல இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்ஸ்ல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹோமம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருப்பதி அலிபிரியில நடக்கக்கூடிய அந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு திருமலையில ₹300 தரிசன டிக்கெட் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோமம் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு ₹300 தர்ஷனுக்கு நீங்க திருமலையில போய் தரிசனம் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி பக்தர்கள், அதாவது ஸ்ரீவாரி பக்தர்கள் டிடிடி என்ற பெயர்ல நிறைய போலி இணையதளங்கள் வந்து இருக்கு. அதை நம்பி நீங்க ஏமாறாதீங்க. டிடிடியோட அதிகார இணையதளமான ttdevasthanams.ap.gov.in அப்படின்ற வெப்சைட்ல மட்டுமே உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க புக் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே இந்த மாசம் 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன தேதியில என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுதுன்றது ஆல்ரெடி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த வெப்சைட்ல பார்த்தப்போ உங்களுக்கு 0ன்னு காட்டியிருக்கும். இப்போ நாளைக்கு காலைக்கான டிக்கெட்ல 4750 எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு க்ரௌட் வந்து ஓரளவுக்கு இருக்கும், வீக்கெண்ட் அப்படின்றனால. அதுக்கு அடுத்தது பனிப்பொழிவும் இருக்கு. கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வந்து டெய்லியும் வந்து நமக்கு மத்தியானம் வரைக்கும் அவைலபிள் இருக்கிறது இல்லை. கன்ஃபார்ம் டிக்கெட் வேணும்னா காலையில டைம்ல அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். காலையில 4 மணிக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.